அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டல், நாகர்கோயில். இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி எல்லாருக்குமே இப்போ ஒரு புரிதல் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே நீ ரீப்ளேஸ் பண்ணால் என்ன, அது எப்படி பண்ணுவாங்க, எல்லாமே ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ இதில் இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது பகுதி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. யூஸ்வலாக நாங்கள் என்ன சொல்லுவோம், டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற சொல்லுவோம். முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா அந்த தேய்மானம் அடைஞ்ச பகுதியை முழுசாக மேலேயும் கீழே இருக்கக்கூடிய பகுதியை எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு மெட்டல் பார்ட் நம்ம போட்டு பண்ணுறது டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூட்டில் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று மீடியல் கம்பார்ட்மெண்ட்டுங்கிறது உள்பக்கம், ஒன்று வெளிப்பக்கம் அவுட்டர் கம்பார்ட்மெண்ட், லேட்டரல் கம்பார்ட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சைடு தேயுது. ஒன்று உள்பக்கமாக தேயுது அல்லது வெளிப்பக்கமாக தேயுது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கால் வளைவுகள் ஏற்படுது. சின்ன வயசுலேருந்து நம்ம கால் உள்பக்கமாக வளைஞ்சிருந்தா இன்சைடு நமக்கு தேயும், அவுட் சைடு நல்லாயிருக்கும். சில பேருக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே கால் கொஞ்சம் லேசாக வெளியே வளைஞ்சிருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் தேயும், உள்பக்கம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அவங்களுக்கு முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினில் கண்டுபிடிச்சது தான் இந்த பகுதி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ நம்ம முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கும் பகுதிக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அந்த முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் லேட்டரல் கம்பார்ட்மெண்ட், மீடியல் கம்பார்ட்மெண்ட், அந்த 2 கம்பார்ட்மெண்ட்டையுமே எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு இந்த பக்கத்துலேருந்து வரலாம், வெளிப்பக்கத்துலேருந்து வரலாம். அதே இது பார்ஷியல் நீ அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உள்பக்கம் தேஞ்சிருக்கவங்களுக்கு உள்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வேறு ஆர்டிஃபிஷியல் நீ போடுறோம். அந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் அதை இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா யூனிகாண்டிலார் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனி நீ, அது நாங்கள் வச்சுருக்கக்கூடிய பேர் யூனி நீ. 2 பக்கம் பண்ணுறதுக்கு பேர் டோட்டல் நீ, ஒரு சைடு மட்டும் பண்ணால் யூனி நீ. சரி, இதில் என்ன அட்வான்டேஜ், யாருக்கு பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த மாதிரி லேசான வலி இருக்குது, மீடியமாக இருக்குது, நடக்கும்போது வலிக்குது டாக்டர், மற்றபடி நல்லா இருக்குது, வேலை செஞ்சால் வலிக்குது, நடந்தால் வலிக்குது, அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குது. ஏஜ் கொஞ்சம் கம்மி, 55-60 வயசு தான் ஆகுது, ரொம்ப வயசாகலை, நான் ஆக்டிவாக இருக்கணும், பஸ்ஸில் ஏறி இறங்கணும், கார் ஓட்டணும், கீழே உட்காந்து எந்திரிக்கணும், சம்பளங்கால் போட்டு உட்காந்து எந்திரிக்கணும், எல்லோரும் மாதிரியும் தரையில் உட்காந்து சாப்பிடணும், இப்படி எல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் இன்றைக்குள்ள மக்களுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கவங்க ஒரு ஏர்லி ஸ்டேஜில் வர்றாங்க, ஒரு பக்கம் தான் நமக்கு தேய்மானம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம். எக்ஸ்ரே மூலமாக நின்று எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், லிகமெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கணும், ஒரு பக்கம் மட்டும்தான் தேஞ்சிருக்கணும், இன்னொரு பக்கம் கம்பார்ட்மெண்ட் அந்த கார்ட்லேஜ் தேயாமல் இருக்கணும், இப்படி சில ப்ரீ ரெக்வசிட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்போம். ஸோ கிளினிக்கலாக அதை கண்டுபிடிச்சி இமேஜிங் எக்ஸ்ரே ஸ்கேன்லேயும் கண்டுபிடிச்சி நாங்கள் உங்களுக்கு அந்த பார்ஷியல் நீ பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வருது. ஸோ அந்த முடிவு எடுத்த பிறகு நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவோம், உங்களுக்கு இது பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா நம்ம அந்த பார்ஷியல் நீ பண்ணலாம். ஸோ அதனுடைய அட்வான்டேஜஸ் நான் சொன்ன மாதிரி ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆப்ரேஷனுடைய அளவு கம்மி. ஸோ 2 பக்கமும் நம்ம செய்யக்கூடிய மூட்டு ஆப்ரேஷனை எந்த சைடு தேஞ்சிருக்கோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். உங்களுக்கு இந்த மூட்டினுடைய ஸ்திரத்தன்மை அப்படியே இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய லெகுமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஏசிஎல் பிசிஎல்ங்கிற லெகுமெண்ட்ஸ்லாம், அந்த லெகுமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு என்ன செய்யுது, நம்ம டேமேஜ் இல்லாமல் இருக்கனால உங்களுக்கு அந்த காலினுடைய ஸ்திரத்தன்மை அப்படியே இருக்கும். பழைய அந்த மூட்டு மாதிரியே ஒரு ஃபீலிங் உங்களுக்கு நேச்சுரல் நீயோட ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால் பார்ஷியல் நீ டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட ஃபங்க்ஷனலாக நல்லாவே உங்களுக்கு என்ன செய்யும், பெர்ஃபார்ம் பண்ணும். ப்ரொவைடட் நீங்கள் ரொம்ப மூட்டு தேயறதுக்கு முன்னால் ஸ்டேஜ்லேயே நீங்கள் என்ன செய்யணும், டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உள்ள அறுவை சிகிச்சையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ பார்ஷியல் நீ அப்படிங்கிறது குறிப்பிட்ட நபர்களுக்கு ஒரு பக்கம் மட்டும் தேஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணணும். பண்ணினோம்னா அதனுடைய ரிசல்ட் அந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட ஃபார் பெட்டராக இருக்கும், ஃபங்க்ஷனல் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் உங்கள் டாக்டரும் நீங்களும் அதை கலந்து ஆலோசித்து உங்களுக்கு எந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு ஆப்டாக இருக்குமோ அதை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். பார்ஷியல் நீ பண்ணவங்க நிறைய பேர் கீழே உட்கார்றதுக்கு, எந்திரிக்கிறதுக்கு, சேர்லேருந்து எழும்புறதுக்கு, தரையில் உட்கார்றதுக்கு, சம்பளங்கால் போட்டு எல்லாமே அவங்களால என்ன செய்ய முடியுது, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. அதனால் பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட், வெரி சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி. அதனுடைய இம்ப்ளான்ட் லாங்குவிட்டியுமே நிறைய நாள், வருஷம் 10-15 இயர்ஸ் இதே மாதிரி நீ டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. பட் செலக்டட் குரூப்பில் மட்டும்தான் நம்ம அந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும். இப்போ சில பேர் நிறைய பேர் என்ன செய்வாங்க, ரொம்ப மூட்டு தேஞ்சிரும், நடக்க முடியாத ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க என்ன கேட்குறாங்க, 65-70 வயசுக்கு மேலே கூட பண்ணுறதுக்கு யூனி நீ பண்ண முடியுமா, பார்ஷியல் நீ பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஆனால் அப்படி பண்ணும்போது அது கரெக்டான நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ அந்த பார்ஷியல் நீங்கிறது ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் நாங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், அதனுடைய ஃபுல் ஃபங்க்ஷனல் என்ஜாய்மெண்ட்டும் நீங்கள் பண்ணலாம். ஸோ பார்ஷியல் நீ பற்றி ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுக்கு தகவல் கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். டாக்டர் ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டல், நாகர்கோவில்.